ஹாய் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்க்ரீஸ் யுவர் வால்யூம் ஆர் வேர் ஹெட்ஃபோன்ஸ். அப்புறம் வந்துட்டு ரெசினேட் ஆகிறத மட்டும் எடுத்துக்கோங்க, ரெசினேட் ஆகனா விட்டுருங்க. ஸோ இப்போ பார்க்குற எனர்ஜி வந்துட்டு ஆம், எல்லாமே இட் இஸ் ஹேப்பனிங் வித்தின் யூ, மற்றவங்ககிட்ட இல்லை. இட்ஸ் நாட் எக்ஸ்டர்னல். இதெல்லாமே வந்து உங்கள் மைண்டில் நடக்கிற விஷயம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி யூ ஆர் ப்ரிப்பேரிங் யுவர் செல்ஃப். அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளேயே நீங்கள் சண்டை போட்டுக்கிறீங்க. அதுக்கப்புறம் விட்டுட்டு போகணும் ஒரு சில விஷயங்கள், ஒரு சில ஹேபிட்ஸ், ஒரு சில பீப்புள் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அதை வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் இதை வந்து ஓகே, டிஃபிகல்ட் ஃபேஸ் தான், பட் நம்ம ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி யூ ஆர் புல்லிங் இன் த சேஞ்சஸ். அப்புறம் நிறைய பேருக்கு இங்கே ஃபேண்டம் அண்ட் ஸ்டார் ஃபேம் அண்ட் ஸ்டார்டோம். ஸோ இந்த ரெண்டில் எதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஃபேம் வந்து யார் வேணாலும் ஃபேம் வாங்கலாம், பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஓகே, பட் ஸ்டார்டோம்னா வந்துட்டு actually doing something with your talent, and it's like a celebrity kind of energy. And ரெண்டுமே வேற வேற. Okay, you're not going to be a celebrity um, by having negative fame, right? ஸோ அதுக்கான அந்த சாய்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது சாய்ஸ்க்கான நேரம். அதை வந்து அது மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்புறம் உங்களோட எல்லா பர்சனாலிட்டிஸும், அதாவது யூ ஹாவ் டு அக்செப்ட் யுவர் செல்ஃப் ஹோல் ஹார்ட்டட்லி. உங்கள் ஃப்ளாஸ் எல்லாமே நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். அது ஃபுல் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அப்போ தான் வந்து உங்களுக்கு இதை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இஃப் யூ ஹேவ் செல்ஃப் ஹேட்ரட், உங்கள் மேலேயே உங்களுக்கு கோபம் இருக்குது, உங்களோட ஒரு சில பாடி பார்ட்ஸ், உங்கள் மூக்கு சரியில்லை, எனக்கு பிம்பிள்ஸ் ஜாஸ்தியாக வருது, ஐம் ஃபேட், ஐம் தின், ஐம் டால், ஐம் டூ டால், அந்த மாதிரி ஏதாவது காம்ப்ளெக்ஸஸ் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா இட் ஒன்ட் ஒர்க் அவுட். ஓகே, ஸோ அதை தான் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த எனர்ஜியை தான் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களுக்கு இது வேண்டாம்னா யூ ஹாவ் டு அக்செப்ட் யுவர் செல்ஃப் ஹூ யூ ரியலி ஆர். அண்ட் எந்த மாதிரி ஃபேம் உங்களுக்கு வேணும், பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். அண்ட் உங்களுக்கு வெறும் ஃபேம் மட்டும் கிடைக்காது, யூ வில் பி புட் இன் டு தட் பொசிஷன். ஒரு இப்போ வந்து ஃபேம்க்கு நிறைய பேர் வந்து ஏதாவது நம்ம வந்து வெளியே தெரியணும் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு விஷயத்துக்காக என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. பட் வந்து உண்மையான டேலண்ட்டுக்கு தான் வந்துட்டு ஒரு பெர்மனெண்ட் ரெகக்னிஷன் கிடைக்கும், ஒரு பாசிட்டிவ் ரெகக்னிஷனும் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு தேவைப்படுதீங்க. பட் இட்ஸ் யோர் கால். ஆனால் நீங்கள் என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கீங்களோ அதுதான் வந்து மல்டிப்ளை ஆகுன்றது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ விஷ் கேர்ஃபுல்லி. யூ ஹாவ் டு அக்செப்ட் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் யுவர் லைஃப், ஆஃப் யுவர் செல்ஃப் ஆக்சுவலி. அண்ட் ஆல்சோ ப்ரொடெக்ஷனும் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த வேர்ல்ட் பூல் ஆஃப் எனர்ஜியில் நீங்கள் வந்து யூ ஓன்ட் கெட் ஸ்டக். ஓகே, அண்ட் இதனால் யூஆர் ஃபைட்டிங் வித் யுவர் செல்ஃப், யூஆர் ஆல்மோஸ்ட் தேர். ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, யூ ஹவ் ஆல்ரெடி பின் தேர், யூ ஆல்ரெடி டிட் தேட். திஸ் இஸ் நாட் யுவர் ஃபர்ஸ்ட் லைஃப். அது வந்து இது உங்களோட ரீஎன்கார்னேஷன், ஜஸ்ட் ஃபார் யூ டு ரிமெம்பர் சர்டன் திங்ஸ் தட் யூ ஃபர்காட் while you came here. So you are working hard, so it is already happening, this is already happening. ஆனால் வந்துட்டு you have to face yourself. Can you face yourself? Can you face your fears? So this is like you now, but you have already seen it. You've already lived this life before in a different dimension, or it's like a similar pattern that you're following. ஆனால் இப்போ கொடுத்துருக்குற இந்த சாய்ஸை நீங்கள் எப்படி எடுத்துக்க போகிறீங்க, எப்படி உங்கள் லைஃப்பை கூட்டிகிட்டு போக போகிறீங்க, தட் இஸ் ஆல் இன் யோர் ஹேண்ட்ஸ். ஓகே, எதர் நீங்கள் மறுபடியும் பழைய இதுக்கே போகலாம், அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் பீயிங் அ புஷ் ஆஃப், இல்லாட்டி புஷ் ஓவராக இருக்கலாம், இல்லாட்டி you can get this golden egg and move forward and be the cooler version of you who doesn't have to worry about anything, who knows what is going to happen, and who is going to accept all these changes even though it is hard. And இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து ஓல்டு சோல். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும் இந்த கிங் எனர்ஜிக்கு வர்றதுக்கு. ஸோ கிங் வந்துட்டு சும்மா எல்லாத்தையும் ஏற்றுக்க மாட்டார். ஓகே, அவங்களோட இப்போ ஒரு மனுஷங்கிட்ட பேசுகிறாங்கன்னா கூட அந்த மனுஷங்கிட்ட என்ன இருக்குது, நான் எதுக்கு அவங்ககிட்ட பேசணும், லைக் தட் ஆட்டிடியூட், ரைட்? அந்த ஆட்டிடியூட் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ யூ ஹாவ் டு ஒர்க் அவுட். உங்களோட பர்சனாலிட்டி என்னென்னு இப்போ தான் உங்களுக்கு ரிவீல் ஆகும், நீங்கள் யாருன்னு இப்போ தான் ரிவீல் ஆகும். அது நிறைய பேருக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், இந்த சேஞ்சஸ் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நிறைய பேர் அந்த சேஞ்ச் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க, ஆனால் சாய்ஸஸ் நடுவில் மாட்டிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல்.
ஸோ ஒரு அரசர் வந்து எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. முக்கியமான ஒரு சில பேர்கிட்ட மட்டும் தான் பேசுவாங்க. சும்மா வளன்னு பேச மாட்டாங்க. என்ன விஷயமோ அதை மட்டும் நறுக்குன்னு கேட்டு போயிடுவாங்க. ரைட்? அந்த மாதிரி தான். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இருக்கணும். லைக் எது பேசணும் பேசக்கூடாது, எது செய்யணும் செய்யக்கூடாது, எவ்வளோ செய்யணும் எவ்வளோ செய்யக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து அசர்ட்டிவ்னஸ், நோயிங் வாட் யூ வாண்ட். ஓகே, அந்த டிசர்ன்மெண்ட். ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே ரொம்பவே முக்கியம். அதுக்கப்புறம் இந்த சேஞ்சஸ் எல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, லைக் ஐ டோல்ட் யூ முன்னாடி போட்ட வீடியோஸில், அதுதான் ரொம்ப முக்கியமாக போயிட்டுருக்கு. ஸோ யூ டூயிங் குட் ஜாப் நிறைய பேருங்க. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஒர்க் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். ஹார்ட் ஒர்க் மட்டும் பத்தாது, ஸ்மார்ட் ஒர்க் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். ரைட்? நிறைய விஷயங்கள் இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அண்ட் யூஆர் பேலன்சிங் திங்ஸ் அண்ட் யுவர் தேர்ட் ஐ இஸ் ஓப்பனிங். அண்ட் இப்போ தான் நிறைய பேருக்கு ரியாலிட்டி செக் கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய டவுன்லோட்ஸ் எல்லாம் கிடைக்குது ஃப்ரம் அதர் ஸ்டார் சிஸ்டம்ஸ் ஐ கெஸ். அப்புறம் வந்து மேபி யூஆர் இன்டு ஆர்ச்சரி ஆர் ஃபென்சிங்னா கம்பி கட்டுறதில்ல, லைக் ஷார்ட் ஃபைட்டிங். ஆனால் அந்த ஷார்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும். எம்ஜிஆர் படத்துலலாம் காட்டுவாங்களே, அந்த மாதிரி தான். ஸோ யா, இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட் இன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், டேக் இட் அவுட். இட் குட் ஹீல் யோர் பாஸ்ட் லைஃப் ஊண்ட். ஓகே, இந்த லைஃப்பில் உங்களுக்கு அது இல்லாமல் இருக்கலாம். அதாவது அந்த ஊண்டு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியலையே, ஆனால் எனக்கு இப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு மேபி யூ ஷுட் லுக் இன்டு யுவர் செல்ஃப். நான் இந்த ஃபென்சிங், ஆர்ச்சரி இதெல்லாம் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். பட் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு என்ன பிடிக்கணும் உங்களுக்கு தான் தெரியும். ட்ரை பண்ணி தான் பாருங்கள். தப்பானாலும் பரவாயில்ல, திருப்பி கற்றுக்கலாம். ஸோ அது வந்துட்டு உங்களோட அந்த பாஸ்ட் கில்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிவிடும். அதால் ஏற்பட்ட காயங்களை நிறுத்திடும். உங்களோட முன் ஜென்மத்தில் நீங்கள் ஏற்படுத்துகிற ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், அது வந்து நீங்கள் இதை செய்கிறனால க்யூர் ஆகலாம். ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்கும், நீங்கள் யாருன்றதை நீங்கள் முதல்ல தேடணும். அதை வந்து உங்களோட பாசிட்டிவாக எதெல்லாம் இருக்கோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், நெகட்டிவ்ஸை குறைக்கணும். ஆல்கமி இஸ் நீடட். ஓகே, ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இப்போ இருக்கீங்களோ அது மல்டிப்ளை ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் என்ன சுற்றிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும். யுவர் இமோஷன்ஸ் ஹாவ் டு பி இன் செக். ரைட்.